கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு இறை இரக்கத்தின் ஞாயிறை சிறப்பிக்க நாம் குழுமியிருக்கின்றோம். 2000 ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அருள் சகோதரி ஃபாஸ்டினாவை புனித பட்ட நிலைக்கு அவரை உயர்த்தி இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவரின் பக்தியை அகில உலகம் எங்கும் பரவுகின்ற விதமாக உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை இரக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாட அழைப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு இந்த அருட்சகோதரி ஃபாஸ்டினாவுக்கு காட்சி கொடுத்த போதெல்லாம் இந்த தன்னுடைய இந்த இறை இரக்கத்தின் இந்த பக்தியை அகில உலகம் எங்கும் பரப்பப்பட வேண்டும், இந்த இறை இரக்கத்தின் நாளை உயிர்ப்பு பெருவிழாவின் அடுத்து வரும் ஞாயிறு கொண்டாடப்பட வேண்டும், பாவிகள் மனமாற்றம் பெற வேண்டும். எனவே அந்த அருட்சகோதரிக்கு காட்சியாக தன்னை வெளிப்படுத்தி, நீ என்னை வரைய வேண்டும், நான் இருப்பது போல் நீ என்னை வரைய வேண்டும் என்று சொல்லி அந்த இறை இரக்கத்தின் அந்த படத்தினை எல்லா மக்களுக்கும் நீ பகிர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். எனவே இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடும் இவ்வேளையில் இன்றைய இறை வார்த்தையும் நம் அனைவரையும் ஆண்டவரின் இரக்கத்தை, ஆண்டவரின் அன்பை, ஆண்டவரின் மகிழ்ச்சியினை பெற்று வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் 2 முறை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று உயிர்த்த ஆண்டவர் கூறுகின்றார். 2 முறை உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து நானும் சொல்கிறேன், உங்களுக்கு அமைதி உண்டாகுக, உங்கள் உள்ளத்தில் அமைதி உண்டாகுக, உங்கள் குடும்பங்களில் அமைதி உண்டாகுக. இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடும் இந்த வேளையில் ஆண்டவரின் இரக்கம் நம் அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதாக. சிறப்பாக இந்த நாளில் இந்த உலக நாடுகள் நான் தான் நீதான் என்று அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற போர் முடிவுக்கு வர வேண்டும், உண்மை அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர் பெற்று விட்டார். இயேசு உயிர்த்த செய்தியானது அங்கு சென்ற பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று வழியோரமாக நடந்து சென்ற அந்த சீடர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு தோன்றுகின்றார். ஆனால் சீடர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் பூட்டிய அறைக்குள் அவர்கள் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். அந்த பூட்டிய அறைக்குள் இருந்த அந்த சீடர்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் தோன்றுகின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி தன்னுடைய மூச்சு காற்றினை அவர்கள் மேல் ஊதுகின்றார். பிரியமானவர்களை, தொடக்க நூலில் பார்க்கிறோம், ஆண்டவர் களிமண்ணை எடுத்து அதில் மூச்சு காற்றை ஊதி மனிதனை அவர் உருவாக்குகின்றார். மனிதனுக்கு அங்கு உயிர் கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு. இந்த உலகிற்கு தொடக்கத்தில் தன்னுடைய மூச்சு காற்றை ஊதி ஆண்டவர் இந்த உலகிற்கு அவர் உயிர் கொடுக்கின்றார். இங்க உயிர்த்த ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய படைப்பை தோல்வியுற்ற இந்த மனிதனை, பாவக்கரை படிந்திருந்த மனிதனை ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர் தோன்றி அங்கு மூச்சு காற்றினை ஊதி
உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி அங்கு அமைதியை, புது படைப்பை, தைரியம் நிறைந்த மனதினை, அவர்களுக்குள் இருந்த பயத்தினை போக்குகின்ற விதமாக தன்னுடைய ஆவியை அங்கு ஊதி அமைதியை உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த சீடர்கள் பயந்து போயிருந்தார்கள். தங்களது எதிர்காலத்தை நினைத்து அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். அதிகாரிகளை நினைத்து பயந்து போயிருந்தார்கள். எனவே அவர்கள் அச்சத்தின் மிகுதியில் அவர்கள் தங்களையே அவர்கள் அறைக்குள் அடைத்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் இந்த அமைதி சீடர்களுக்குள் நம்பிக்கையை கொடுத்தது. சீடர்களுக்குள் ஆண்டவரின் இந்த அமைதி செய்தி இரக்கத்தை, ஆண்டவரின் எல்லையில்லா மன்னிப்பை அங்கு வெளிப்படுத்தியது. இயேசு அங்கு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்மளுக்கே இந்த மீண்டும் நாம் இறந்த பிறகு திரும்ப உயிர் பெற்று நம்ம யாரையாவது பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம நினச்சதெல்லாம், அவங்க நடந்துக்கிட்டது, செஞ்ச துரோகம், விட்டுட்டு ஓடி போனது, என்னை காட்டி கொடுத்தது, என்னை மறுதளித்தது என்று சொல்லி நினைவில் கொண்டு ஒவ்வொன்றையும் நாம் சுட்டி காட்டி அவர்களை கேள்வி கேட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர், அவர்களுக்கு தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். எல்லையில்லா மன்னிப்பை அவர் கொடுக்கின்றார். எல்லையில்லா மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். எனவே அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கின்ற உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையும் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அவர்களுக்கு தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லி தன்னுடைய மன்னிப்பின் கருணையையும் இரக்கத்தையும் ஆண்டவர் தனது சீடர்கள் மீது வெளிப்படுத்துகின்றார். குற்றமுள்ள துரோக செயல் செய்த அந்த சீடர்களுக்கு இரக்கத்தை முழுமையாக காட்டுகின்றார். உயிர்த்த ஆண்டவர் இன்றும் நமக்கு தன்னுடைய எல்லையில்லா இரக்கத்தை நம் மீது ஒவ்வொரு விதம் பொழிகின்றார். பிரியமானவர்களே, இந்த ஃபாஸ்டினாவுக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய காட்சியில் பல செய்திகளை அவர் குறிப்பிடுகின்றார். அவற்றில் முக்கியமானது என்னன்னாக்கா, நான் இந்த நாளில், இந்த திருவிழாவிற்கு முன்பாக, இந்த இறையிறக்கத்திற்கு நாள் முன்பாகவோ அந்த நாளிலோ யார் யாரெல்லாம் பாவ சங்கீதனம் செய்து, யார் யாரெல்லாம் தங்களது பாவத்திற்கு பரிகாரம் தேடி என்னை தேடி வருகின்றார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் நான் முழுமையாக மன்னிக்கின்றேன். அவர்களுக்கு எல்லையில்லா ஆசீர்வாதத்தை இந்த நாளில் கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை இந்த நாளில் நமக்கு கொடுக்கின்றார். எனவே இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒரு ஜெபம், ஒரு சொல், ஒரு செயல். ஒரு ஜெபம் செய்ய என்று சொல்லுகின்ற போது பாவிகள் மனம் மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்ம இறையிறக்கத்தின் ஆண்டவருடைய அந்த படத்தில் பார்க்கும்போது அதில் அந்த படத்துக்கு அடியில் எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, நான் உன்னை நம்புகின்றேன், உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். அந்த ஜபத்தை அடிக்கடி சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜபம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். மதர் ஆண்டனிகா அப்படின்றவங்க அமெரிக்காவில் இந்த அருட் சகோதரி தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றவர். அவ்வாறு அவர் நடத்தி கொண்டிருக்கின்றவருக்கு ஒரு காட்சி, கடற்கரையில் அவர் ஒரு முறை
அவர் கடற்கரையின் ஓரமாக நடந்து செல்லுகின்றார். அங்கு அந்த அலையில் தன்னுடைய கால்களை, தன்னுடைய ஷூ அணிந்த கால்களோடு விளையாடி கொண்டு இருக்கின்றார். அப்ப ஆண்டவர் அவரிடம் பேசினார். நீ உன்னுடைய ஷூவில் கடல் தண்ணி எவ்வளோ வந்துருச்சு பார்த்தியா? அந்த தண்ணியை நீ என்ன பண்ணு, கடலில் திரும்ப ஊற்று அப்படின்றாரு. அப்போ அந்த இந்த ஷூக்குள்ளே கொஞ்சம் கடல் தண்ணி வந்ததை, அது உள்ளே தேங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. அதை திரும்ப அந்த கடலில் ஊற்றுறாங்க. அப்போ அந்த மதர் ஆண்டோனிகாட்ட இறை இரக்கத்தின் ஆண்டவர் சொன்னாராம், நீ உன் ஷூவில் இருக்க தண்ணியை கடலில் ஊற்றிட்டல்ல, திரும்ப அந்த தண்ணியை போயிட்டு மொண்டுன்னு வா, உன் ஷூவில் இருந்த தண்ணியை. அப்போ அவங்க சொன்னாங்க, அது எப்படி முடியும்? இவ்வளோ பெரிய கடல், என் ஷூவில் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அதையும் ஊற்ற சொல்லிட்டீங்க, ஊற்றிட்டேன், அது எங்கே போச்சா யாருக்கு தெரியும்? அப்போது இறை இரக்கத்தின் ஆண்டவர் சொன்னார், அதே மாதிரி தான் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீர் என்னிடம் அறிக்கையிட்டு, உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ என்னிடம் நீ கொட்டிவிட்டால் என்னுடைய இரக்கமும் அப்படித்தான். எல்லையில்லா இரக்கத்தினால் எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன், எல்லா பாவங்களையும் நான் என் மீது ஏற்றுக்கொள்ளுகின்றேன். எனவே அமைதியை பெற்றுக்கொள் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, இறை இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி பாவிகளுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக ஒரு வார்த்தை என்று சொல்லுகின்ற போது நாம் அனைவரும் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று சொல்லுகின்றோம். நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை இழந்து போகின்றோமோ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று சொல்லுவோம். எப்பொழுதெல்லாம் பிறரால் பழிவாங்கப்படுகிறோமோ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று சொல்லுவோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்படுகின்றதோ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று சொல்லுவோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறரால் நாம் வெறுக்கப்படுகின்றோமோ, ஒதுக்கப்படுகின்றோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை எனக்கு என்று தோன்றுகின்றதோ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று வலிமையான இந்த ஜெபத்தினை ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையில் ஒரு நல்ல செயலை செய்யவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நல்ல செயல் வழியாக பிறருக்கு நன்மைகள் புரிய நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த வேளையில் இன்றைய நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியில் பார்க்கிறோம், தோமா ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்த போது இல்லை. எனவே தோமா என்ன சொல்லுகின்றார்? அவருடைய காயங்களில் ஏற்பட்ட அந்த காயங்களில் நான் தொட்டு பார்த்தால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகின்றார். அங்கு உயிர்த்த ஆண்டவர் தோமா இருந்தபோது மீண்டும் காட்சி கொடுக்கின்றார். உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொன்ன ஆண்டவர் தோமாவை அழைக்கின்றார். இயேசு தன்னுடைய உடலில் எந்த ஒரு பாகத்தையும் தொட அனுமதிக்கவில்லை சீடர்களை. ஆனால் தன்னுடைய காயத்தை தொட்டு பார்க்க அங்கு தோமாவுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அங்கு தோமா உள் காயங்களோடு இருந்தார். தோமா தன்னுடைய உள்ளத்துல பல்வேறு விதமான விரக்தி, ஏமாற்றம், நம்பிக்கையற்ற ஒரு காயத்தோடு அங்கு இருந்தார். அங்கு ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர், தன்னுடைய காயங்களை தொட்டு பார்க்க அழைக்கின்றார். அவருடைய காயங்களை அங்கு பார்த்த தோமா, நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லி நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று சொல்றார். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். இந்த பேறு பெற்றோர் தான் நற்செய்தியில் கடைசி பேறு பெற்றோராக ஆண்டவர் சொல்லுவது. 27 பேறு பெற்றோர்ல இது 27வது பேறு பெற்றோர். ஆண்டவர் இயேசு காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறுகின்றார். இந்த கடைசி பேறு பெற்றோரை நம் அனைவருக்கும் ஆண்டவர் சொன்னது போன்று இருக்கின்றது.
நாம் இயேசுவை கண்ணால் கண்டதில்லை, இயேசுவை நம்ம அவர் குரலை நம்ம கேட்டதில்லை, இயேசுவினுடைய புதுமையை நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் அவரின் செயல் போதனையிலும் அவரின் புதுமையிலும் உயிர்த்த ஆண்டவர் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் உண்மையிலே இருப்போம் என்றால் நாம் பேறு பெற்றவர்கள். இயேசு தன்னுடைய காயங்களை தோமாட்ட காட்டினாரு. இறை இரக்கத்தின் ஆண்டவரும் இந்த அருட்சகோதரி ஃபாஸ்டினாவுக்கு காட்சி கொடுத்த போது அந்த காட்சியில தன்னுடைய காயங்களில் இருந்து இந்த வெந்நீர கதிரும் செந்நீர கதிரும் அங்கு அவர் வெளிப்படுத்தினார். இந்த வெந்நீர கதிர் செந்நீர கதிரின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய எல்லையில்லா மன்னிப்பையும் இரக்கத்தையும் அருட்சாதனங்களின் வழியாக இந்த திரு அவைக்கும் மனிதருக்கும் நான் என்னையே என்னுடைய இரக்கத்தை முழுமையாக கொடுக்கின்றேன், பாவங்களிலிருந்து மீட்கின்றேன் என்று சொல்லி மீட்பின் ஊற்றினை நமக்கு வெளிப்படுத்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் நாம் சிறப்பாக பாவிகளுக்காக ஜெபிக்க, நமக்காக ஜெபிக்க சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். இறை இரக்கத்தின் ஆண்டவர் இன்றும் நமக்காக இந்த ஒப்புரவு என்னும் அருட்சாதனத்தில் பாவ சங்கீர்த்தன தொட்டியில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அங்க சொல்றாரு, அந்த குருவானவர் இருக்கிறார் என்பதல்ல, நானே அவரோடு அவருக்கு பின் நின்று கொண்டு பாவத்தை கேட்டு கொண்டிருக்கின்றேன், மன்னிப்பை நானே கொடுக்கின்றேன். எனவே இந்த இறை இரக்கத்தினை அனைவரும் பெற்றுக்கொள்ள இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவரின் படங்களை நாம் வைத்து அவரை நோக்கி ஜெபிக்க, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் அவரின் இரக்கத்தினை பெறுகின்ற போது அந்த இரக்கத்தை நாம் மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை, நம்மை சார்ந்தவர்களோடும் அந்த இரக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த இறை இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க தொடர்ந்து இத்திருப்பலில் மன்றாடுவோம். ஆமீன்.